இன்னைக்கு என்ன பிசிபி டிசைனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் போர்டா தான் பிசிபி டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது எந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நியூவா நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராஸ்பெரியில இருக்க மாடல் எடுத்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்திருக்கோம். இந்த ராஸ்பெரி வந்து 2021ல வந்து மேக் பண்ண ஒரு ராஸ்பெரியிலே நியூவா லான்ச் பண்ண ஒரு மாடல். ரொம்ப ஸ்லிம்மா ரொம்ப காம்பாக்டா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இது. இதுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் நம்ம யூஸ் பண்ற மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்றத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இந்த மாடலுக்கு மற்ற மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத சொல்றேன். இது உண்மையிலே கேட்டால் இது ஒரு மாஸ்டர் பீஸ் சொல்லலாம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரு இந்த ராஸ்பெரி பை இந்த மாடலை ஃபர்ஸ்ட் நம்ம சிமேட்டிக் பார்த்துட்டு அப்புறம் நம்ம லே அவுட் வந்து போவோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ஒரு டேட்டா ஷீட்டை வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. அதனால இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் டேட்டா ஷீட்டை வந்து கண்டிப்பாக பாருங்க. இந்த ராஸ்பெரி மைக்ரோ கண்ட்ரோலர் டேட்டா ஷீட்டு ஏன் அப்படின்னா இதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், எதாவது இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்னென்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு டேட்டா ஷீட் கம்பல்சரி நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு டேட்டா ஷீட்டை வந்து ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிமேட்டிக் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பத்தி இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் வேற என்ன மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த பவருக்கான அந்த எல்டிஓ பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துவோம். இந்த எல்டிஓ மீன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு பஸ் அதாவது வந்து 1.1 வோல்ட் வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணும். எப்படி அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே ஒரு எல்டிஓ இருக்கு. அதாவது வோல்டேஜ் ரெகுலேட் பண்ற ஒரு உள்ளே வந்து இன்பில்டா இருக்கு. இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்பில்டா எல்டிஓ இருக்கு. இது வந்து நம்ம இன்புட்டா கொடுக்குற 3.3 வோல்ட்டை 1 வோல்ட்டா மாத்தி கோர் அதாவது நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல அதுக்கு வந்து வோல்டேஜ் தேவை வந்து 1.1 வோல்ட் தான். அது வந்து இதுவே ஜென்ரேட் பண்ணிடும். அதனால இந்த எல்டிஓ வந்து 3.3 வோல்ட்ல இருந்து 1 வோல்ட்டா அதுக்கு ஜென்ரேட் பண்ணிடும். ஆனா நம்ம ஜிபிஐ பின்ஸ் லாஜிக்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3.3 வோல்ட் நம்ம லாஜிக் லெவல் தேவை. அதனால அது ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்சியேஷன் இதுல இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு. அதனால அந்த ஜெனரேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா இன்பில்டா இது உள்ள ஒரு எல்டிஓ இருக்கு. இதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும் 1.1 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணிக்கும். அது ஒன்று பார்க்கணும். அதுக்கு டீகப்ளிங் கெப்பாசிட்டிக்கு ஒன்னொன்னுக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 நானோ ஃபேரட் கெப்பாசிட்டி இருக்கும். அப்புறம் 2.2 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து நம்ம டீகப்ளிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது எந்த பின்னுக்கு எது வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு அளவுக்கு ரெஃபரன்ஸ்க்கான ஸ்மேட்டிக்லயோ இல்லை டேட்டா ஷீட்லயோ பார்த்து நம்ம அதை எடுத்துக்கணும், பிக் பண்ணிக்கணும். அது ஒன்று. அதுக்கடுத்து இதுல இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஃபிளாஷ் மெமரி இருக்காது. ஃபிளாஷ் மெமரி இல்லாம தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வரும். நம்ம வந்து எவ்வளோ ஃபிளாஷ் மெமரி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 16 MB எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எவ்வளோ நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வேணும், எவ்வளோ ஃபிளாஷ் மெமரி வேணும்ன்றதுக்கு ஏற்ற போல நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற போல இதை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இதுல கம்பல்சரியா என்னென்ன இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். கம்பல்சரியா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெப்போர்டா மேக் பண்றோம். டெப்போர்டா இல்லாம நம்ம கம்பல்சரியா இப்போ நம்ம வேற ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு வேணும், இப்போ டிஸ்பிளே பண்ண போறேன், டிஸ்பிளேக்கான எப்படி வேணுமோ அதுக்கான ஜிபிஐ பின்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸ்டாண்டர்டா இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டீகப்ளிங் கெப்பாசிட்டி எப்பயும் கம்பல்சரி வேணும். அதுக்கடுத்து ஃபிளாஷ் மெமரி நம்மளுக்கு தேவைக்கேற்றா போல நம்ம என்ன ப்ராஜெக்ட் தேவைக்கேற்றா போல நம்ம ஃபிளாஷ் மெமரி வேணும். அதுக்கடுத்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கண்டிப்பாக வேணும். நம்ம வந்து 12 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம இன்டர்ஃபேஸுக்காக யூஎஸ்பி கேபிள் வேணும். அதுக்கடுத்து நம்ம வந்து பவர் சோர்ஸ்க்காக 5 வோல்ட்லேருந்து 3.3 வோல்ட்டா மாற்றுறதுக்கு ஒரு ரெகுலேட்டர் தேவை. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பூட் பட்டனும் அப்புறம் ரன் பட்டன் ஒன்று இருக்கும், அது வேணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த எஸ்டபிள்யூடி வேணும்ன்றனா அதுக்கான கனெக்டர் வச்சுக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டா எப்பயுமே இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கண்டிப்பாக தேவையான காம்பனன்ட் இது கண்டிப்பாக வேணும். அப்படின்னாதான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். அப்படின்னும் போது வெறும் ஜிபிஐ பின்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு எந்த மாரி காம்பாக்டா நம்மளுக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற போல நம்ம எடுத்துக்கணும். இதுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இதுதான் பேஸு. இதுக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் கண்டிப்பா வேணும். நம்ம டெவலப்மெண்ட் போர்டா மேக் பண்றோம் அப்படின்ற ரீசனுக்காக மட்டும் நான் வந்து இங்க வந்து கனெக்டர் எடுத்திருக்கேன். இந்த கனெக்டர் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால பின் ஷார்ட் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன்று. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் இதோட சிமேட்டிக்.
இந்த சிமேட்டிக்ல நம்மளுக்கு தேவையான காம்பனண்ட்டு நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வேண்டியதையும் சொல்லிட்டேன். இதை வச்சு தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். அதாவது உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்றத டெவலப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம லேஅவுட் போய் பார்ப்போம். லேஅவுட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம கொஞ்சம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த ஐசியில் இருக்க ஒவ்வொரு பின்னும் நம்ம வந்து ரூட் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது ஒரே ஸ்டைலில் தான் நம்ம ரூட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னோன்னா இப்போ இதில் வந்து கிராஸ் டாக் வருமே ப்ரோ, இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னொன்று வந்து கிராஸ் டாக் ஆகும்னு சொல்லலாம். நம்ம இப்போ வந்து டெப்போர்டா மேக் பண்ணுறோம். டெப்போர்டா மேக் பண்ணுறோன்னும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பின்ஸுக்கு இருக்கிற ட்ராக்கை நம்ம வந்து ரூட் பண்ணி ஆகும். அப்படின்னும் போது நம்மளுக்கு பார்த்து இருக்காது, வே இருக்காது. நம்ம ஒரே ஸ்டைலில் தான் மேக் பண்ணி ஆகும். நம்ம வந்து கனெக்டர்லேருந்து போய் நம்ம ஒரே ஸ்டைலில் தான் நம்ம வந்து இந்த சிக்னல் பின்ஸுக்கெலாம் நம்ம ஒரே ஸ்டைலில் தான் வந்து ரூட் பண்ணி ஆகணும். மற்றபடி இதுக்கு வேறு வழி இல்லை. அப்படின்னும் போது நம்ம இந்த கான்செப்டில் தான் ரூட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து எல்லா பின்ஸையும் நம்ம வந்து ரூட் பண்ணி முடிக்க முடியும். இதே நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து அதை எப்படி ரூட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். அதெல்லாம் நான் முன்னாடியிலேருந்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ டெப்போர்டுன்னும் போது இந்த கான்செப்டில் தான் பண்ணும். அதே போல் நீங்கள் ஒரு ஆல் சிப்பும் ஜிபே பின்ஸும் எல்லா பின்னும் ஒர்க் ஆகுதுன்னா கூட இனிமேல் தான் ரூட் பண்ணி ஆகணும். மற்றபடி இதுக்கு ரூட் பண்ண வேற வழி இல்லை. அது ஏன்னா அதுக்கான பேசிங் இருக்காது. அப்படின்ற ரீசன்னால தான் நம்ம எல்லா பின்ஸும் ஒரே மாரி ஸ்டைலில் நம்ம ரூட் பண்ணியிருக்கோம், சிக்னல் பின்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்து நம்ம இதில் மொத்தம் ஒரு 2 செக்ஷன் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. 2 பார்ட் மொத்தம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம ஜிபிஐ பின்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு 3 செக்ஷன் பார்க்க வேண்டியதுக்கு அது மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இந்த டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நான் போன வீடியோலயே ஒரு சில தப்பு நடந்திருக்கு. அதுக்கான அது நான் என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து பேரலா ரூட் பண்ணியிருக்கணும். என்னன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல செகண்ட் லேயர், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் நம்ம வந்து ரூட் பண்ணியிருக்கோம். மீதி எல்லா பின்ஸும், அதாவது மீதி எல்லாமே ரூட் பண்ணியிருக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் லேயர்ல. இது ஏன் செகண்ட் லேயர்ல கொண்டு போனேன் அப்படின்னோம்னா, இப்போ நம்மளுக்கு இதுக்கான பேசிங் இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர்லேயே ரூட் பண்ணும் போது இங்கெல்லாம் நம்மளுக்கு பவர் இருக்கு, அதுக்கு பக்கத்துலேயே ஃபிளாஷ் மெமரி இருக்கு. அப்படின் போது நம்மள ரூட் பண்ண முடியாது. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் இந்த கனெக்டர்ல இருந்து, அதாவது இங்க இருந்து வந்த இந்த ரெசிஸ்டர் கனெக்டர்ல இருந்து நம்ம வந்து அப்படியே மேல பிக்கப் பண்ணி செகண்ட் லேயர்ல கொண்டு போய் நம்ம வந்து பேரலா ஒரே லென்த்ல ஒரே மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் பேரலா ரூட் பண்ணியிருக்கோம். டேட்டா பிளஸும் டேட்டா மைனஸும் பேரலா ரூட் பண்ணி நம்ம எடுத்துட்டு போய் நம்மளோட அந்த யூஎஸ்பி கனெக்டர்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கனெக்ட் பண்றதுனால என்ன நம்மளுக்கு நல்ல விஷயம் அப்படின்னோம்னா, டிஃபரன்ஷியல் பேர் நடக்காது, அதாவது டிஃபரன்ஷியல் பார்ட் வராது. அப்படின்னும் போது நம்ம ப்ரோக்ராம்ல எந்த ப்ராப்ளம் வராது. போன வீடியோல இந்த ஜிபிஎஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதுல பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டிஃபரேஷன் பேர் வந்து நடந்திருக்கும் போன வீடியோல. ஏன் அப்படின்னா டேட்டா பிளஸ் ஒன்று எடுத்துட்டு போய் இன்னொரு பிளஸோ மைனஸோ எடுத்து நான் வந்து செகண்ட் இயர்ல கொண்டு போய் அப்படி எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கேன். அது உண்மையிலே கேட்டால் அது ரொம்ப தப்பு. அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, டிஃபரன்ஷியல் பேர் நடந்தது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஒழுங்காகாது. இல்லை நம்மளுக்கு அதில் ஏதாவது கனெக்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணோம், இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த ஒரு கான்செப்ட்ல அது வந்து ஒர்க்கிங் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு அந்த அளவுக்கு சரி இருக்காது. அதனால தான் எப்பயுமே டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் அப்படி தான் பண்ணுவேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக போட்டாகணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் டக்குன்னு ஒரே நாளில் லே அவுட் பண்ணதுனால அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது மட்டும் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் டேட்டா ப்ளஸ் டேட்டா மைனஸ் எடுத்தீங்கன்னும் போது பேரலாக ரூட் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டு, சிக்னல் இன்டெகிரிட்டி பெட்டராக இருக்கும். டிஃபரன்ஷியல் பேரை வந்து அவாய்ட் பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இதில் இருக்க ஃப்ளாஷ் மெமரி பார்த்தோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கிட்ட வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சிக்னல் ஸ்டாக்லாம் போதுன்னும் போது ஓரளவுக்கு மேலே வச்சுக்கிறத ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப லாங்கில் போயிடக்கூடாது. இப்போ இதே வந்து நான் வந்து ரூட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஆக்கியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர்ல இல்லாமல் பாட்டமில் வந்து நான் வந்து இந்த பவருக்கான அந்த ரெகுலேட்டர்லாம் வந்து பேக் லேயரில் போட்டு டீகப்ளிங் கெப்பாசிட்டர்லாம் பேக்கில் அதாவது பின்னாடி சைடில் வந்து அந்த கெப்பாசிட்டர் எல்லாம் வைக்கலாம்.
ஆனா அது வந்து பார்த்தோம்னா போர்டு இன்னும் ஸ்லிம் ஆக்கிடும், நல்லா பர்ஃபெக்டா அது வந்து இன்னும் காம்பாக்டா இப்போ நம்ம ஆன்லைன்ல விற்கிறது எப்படி இருக்கோ அந்த கான்செப்ட்லயே அது வந்து வரும். அந்த ஒரு அந்த அந்த ஸ்லிம்மா அந்த ஒரு டைப்லயே வரும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் லேலயே ரூட் பண்ண கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல நீங்க ஒரு லே அவுட் பண்றன்னும் போது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றோமோ இல்ல அந்த மாதிரி கான்செப்ட்ல பண்றோம் போது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் லேல தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னோம்னா செகண்ட் லேயர்ல போறேன்னு செகண்ட் லேயர்ல பண்றோம் போது அது வந்து ஒரு நம்ம அந்த ஒரு எப்படி சொல்லலாம் அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள அவங்க வைக்க முடியாது. பிளாஸ்டிக் உள்ள வைக்கிறது இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து அதை வந்து சால்டிங் பண்றதாலும் சரி ஒரு சில ப்ராப்ளம் வரும். அதனாலதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல கேட்பாங்க. இதே ஒரு சிலது டீகப்ளிங் கெப்பாசிட்டரோ இல்லை இது பவருக்கான அந்த ட்ராக்னும் போது அவங்க ஹேண்ட் சால்டிங்கே பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு சிலதை வைக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கீழே வைக்கக்கூடாது, பாட்டம்ல வைக்கிறோம் போது நம்மளுக்கு வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ண போது நம்ம ஃபேப் ஹவுஸ் போகும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த ஒரு ரீசன் தான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் லேயர்லயே பண்ணேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கும். நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற ராஸ்பெரியில இந்த மாடல் கிடைக்கிற போலயே இருந்திருக்கும். இப்போ இந்த ப்ளூ பில் இருக்குல்ல அந்த மாதிரியே அந்த டைப்லயே இருக்கும். அதனால தான் அந்த வேணும் அப்படின்னா அப்படியும் ரூட் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் ஷேர் பண்றேன். இதுதான் ஒரு பர்ஃபெக்டா நம்ம ஒரு ரூட் பண்றோம் போது ஒரு சில விஷயத்த பார்த்து நம்ம ரூட் பண்ணா போதும் அப்படின்ற சொல்லத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் லேல ரூட் பண்ணி எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன். பர்ஃபெக்ஷனா வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, அதே பர்ஃபெக்ஷனா போறேன். ஆனா என் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேல ரூட் பண்ண கொஞ்சம் பழக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு காம்பாக்டா நம்மளுக்கு இந்த ஃபேப் ஹவுஸ்க்கு அமுச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் லேல ரூட் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஃபிளாஷ் மெமரி வந்து கொஞ்சம் ஷார்ட்டா வச்சு ரூட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர், அதுக்கு ரெசிஸ்டர், இந்த கெப்பாசிட்டர் வேணும். அதாவது அவுட்புட்ல இருந்து வர ரெசிஸ்டருக்கு ஒன்று வேணும். அதுக்கடுத்து கெப்பாசிட்டர் வேணும். அதுவும் ஒரு அளவுக்கு கிட்ட வச்சு நம்ம ரூட் பண்ணிக்கணும். நம்மளோட ஐசி கிட்ட வச்சு ரூட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எஸ்டபிள்யூ இருக்குல்ல அதையும் நம்ம கொஞ்சம் கிட்டக்கா இல்லாம கொஞ்சம் மேலே கீழே இல்லாம ஓரளவுக்கு நம்மளோட போர்டு எட்ஜி கூட கம்பேர் பண்ணி ரூட் பண்ணிக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அது ரூட் பண்ணும் போது ரொம்ப பேரலா ரூட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கான ஒரு பேசிங் கொடுத்து ரூட் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான், மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இந்த பவருக்கான அந்த செக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாட்டம்ல வச்சு நம்ம ரூட் பண்ணோம் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பேஸ் கொஞ்சம் கம்மியாகும். அது பண்ணலாம். ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் லேல பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து அந்த முன்னாடி சொன்ன போலதான் அந்த மெத்தடுக்காக தான். இப்போ இதை வந்து ரூட் பண்றோம் போது ஒரு நம்ம யூஎஸ்பி கனெக்டர்ல இருந்து வரும்போதே அது பக்கத்துலயே எடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படி பண்ணாதான், இல்லைன்னா இங்க மேலே இங்கேயே வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கான கனெக்டர்ஸ்க்குலாம் இங்க கனெக்டர் போகுது. அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து யூஎஸ்பிக்கு அடுத்தே வந்து நம்ம பவர் சோர்ஸ்க்கான வச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றபடி இந்த டீகப்ளிங் கெப்பாசிட்டர் மட்டும் பார்த்துட்டு இதுக்கான என்ன இதுக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து இந்த டீகப்ளிங் கெப்பாசிட்டரை நம்ம பேக் லேயர்ல வச்சு ரொம்ப ஷார்ட்டா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலோட பின்ஸுக்கு ஷார்ட்டா வச்சு பண்ணலாம். ஆனா நம்ம வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன ரீசனுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல பண்றோம் போது கொஞ்சம் வந்து நம்மளோட ஜிபிஐ பின்ஸுக்கும் அப்புறம் நம்மளோட கனெக்டருக்கான பின்ஸுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரூட் பண்றதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டா வச்சு ரூட் பண்ணிக்கணும். டீகப்ளிங் கெப்பாசிட்டர் எப்பயுமே ரூட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டா வச்சு ரூட் பண்ணணும் போது நம்மளுக்கான வோல்டேஜ் லெவல் வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் டிராப் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம டீகப்ளிங் கெப்பாசிட்டர் வச்சிருக்கோம். அந்த ஒரு ரீசனுக்காக எப்பயுமே வந்து ரூட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம வந்து கெப்பாசிட்டர் கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் நம்ம ஐசிக்கு அந்த பின்னுக்கு கொஞ்சம் நெருக்கமா வச்சு ரூட் பண்ணிக்கணும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூவல் கோரு ஆர்ம் கோடெக்ஸ் M0 இந்த மாடல். இது வந்து டியூவல் கோர் ஆன ஒரு மாடல். இது வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா ஒர்க்கிங்கும் பண்ணும், கேல்குலேட்டிங்கும் பண்ணும். இது வந்து ரெண்டு பாட்டா பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒன்னு வந்து டேட்டா வந்து அதாவது நம்ம ஜிபிஐ பின்ஸ் ஒர்க்கிங் போயிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்படின்னும் போது நம்ம சிஸ்டம் வந்து குட்டா இருக்கும், குட் ஒர்க்கிங்ல ஒர்க் ஆகும். சிஸ்டம்னா இப்போ லேகிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் போது இது வந்து டியூவல் கோரா இருக்கும்போது இந்த பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோல் ஒர்க்கிங் நல்லா இருக்கும். ஆனா இதுல இன்னொன்னு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுல இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும்தான் இருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஐஓன்றாங்க. இந்த பிஐஓன்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் இன்புட் அவுட்புட் இந்த கான்செப்ட்.
இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, அதாவது நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல, இது இன்டர்ஃபேஸ் ஆகாம இது நம்மளுக்கு தனியா அந்த ப்ராப்ளம் இல்லாம நம்ம ஒர்க் பண்றதுக்கான ஒரு பிரைஸ் தான் இந்த பிஏஓ இருக்கிறதுனால என்னென்ன நம்மளுக்கு நல்லது பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம வந்து நியான் பிக்சல் லைட் எரிய வைக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து அதாவது வந்து குளோனா வந்து நம்மளோட எஸ்பிஐஓ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து யூஆர்ட் செக்ஷன் இந்த மாரி பண்றோன்னும் போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து இந்த பின்ஸ் வந்து ஒர்க்கிங் வந்து நல்லா இருக்கும். அப்படின்னும் போது நம்மளுக்கு அப்பப்போ வந்து நம்ம வந்து லேக் ஆகாது. அப்படின்னா மீன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் வந்து அது பாட்டு தனியா நடந்துட்டு இருக்கும், இந்த பாட்டு வந்து தனியா நடந்துட்டு இருக்கும். இது வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர், அதாவது நம்ம கோர் அந்த ப்ராசஸர் வந்து இன்க்ளூட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கனால நம்மளுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதே போல அக்யூரேட்டா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து வரும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த ராஸ்பெரி இந்த மாடலுக்கு கண்டிப்பா இந்த ஒரு கிரெடிட் இருக்கு. இது வந்து இந்த பிஐஓன்றது ரொம்ப இல்லாத மற்ற மைக்ரோ கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம் இதுல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு 4-5 வகையா நம்ம பின்ஸுக்கு இந்தந்த பின் இந்த ஜிபே பின் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பிஓ 0லேருந்து PO29 இருக்கிற பின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த பிஐஓ இந்த கான்செப்டுக்கான பின்ஸா எடுத்துக்கலாம். இதுல வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த முன்னாடி சொன்னப்போ நியோ பிக்சல் அந்த எல்இடி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இதை வச்சு நம்மளால வந்து ஒரு ஆடியோ ப்ராஜெக்டே செய்ய முடியும். ஆடியோ ப்ராஜெக்ட் செய்கிறோம், இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ ப்ராஜெக்ட் கூட செய்யலாம். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ஒர்க்கிங்க்கு இன்னும் பெஸ்ட்டாக நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகிறதுக்கு இது வந்து இந்த ராஸ்பெரி பைன்றது பர்ஃபெக்ஷனா இருக்கிற ஒரு மாடல் தான் இந்த ராஸ்பெரி பை. அப்படின்னும் போது நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை நம்ம வந்து எக்கச்சக்கமா யூஸ் பண்ற காரணமும் சரி, நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கும் ஒரு ஆக்சசிபிளா இருக்கிற ஒரு சூப்பரான கை தான் இவன் இந்த மைக்ரோ கண்ட்ரோல். அதனால இந்த மைக்ரோ கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு இந்த 3 ரீசன் தான். ஃபர்ஸ்ட் வந்து டியூவல் கோர்ல ஒர்க்கிங் ஆகுறதுனால அதுக்கான லேகிங் இருக்கவே இருக்காது. அதுக்கடுத்து இந்த பிஐஓ பின்ஸ் இருக்கு. இந்த பிஐஓ பின்ஸ்னால நம்மளுக்கு வந்து நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்மளோட இந்த சென்சார், அதாவது நம்மளோட ப்ராசஸர் வந்து ஒர்க்கிங் இல்லாமல் அது இன்டர்பிரேட் ஆகாமலேயே நம்ம வந்து தனியாக வந்து கேல்குலேட் பண்ணி அது டேட்டாவை வந்து ஒர்க்கிங் பண்ணி நம்மளுக்கு கொண்டு போகிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த விஷயத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ஷனாக நம்மளுக்கு ஒர்க்கிங் போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த எப்பயுமே இந்த ராஸ்பெரி பை வந்து அந்த ஒரு பர்ஃபெக்ஷனுக்காக மட்டும்தான், அந்த ஒரு ரீசனுக்கு தான் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து ஒரு வகையான இந்த ஜிபிஐஓன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல வர்றது ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஒரு ரீசன் தான் இந்த மாஸ்டர் பீஸ். இது வந்து ஒரு உண்மையிலே கேட்டால் ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஐசி வந்து பார்த்தோம் அப்படின்னா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான் இந்த ராஸ்பெரி பை. இது வந்து இந்த மாடல் வந்து பார்த்தோம்னா RP2040 இந்த மாடல். இது இவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம ராஸ்பெரி, அதுக்கடுத்து வேற என்ன STM32 பார்த்தாச்சு, ESP32 பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த மெகா இந்த 8 மெகா இருக்கு, அதுவும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். இந்த போல இன்னொன்று வந்து நீங்கள் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துக்கலாம். இதில் அந்த 3 செக்ஷன் நான் சொன்னது மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் மற்றபடி ஜிபே பின்ஸ்க்கு என்னென்ன இன்டர்ஃபேஸ் பண்ணுறோன்னும் போது அதை மட்டும் பார்த்தா போதும். இது டெவலப்மெண்ட் போர்டுன்றனால நான் வந்து இந்த மாரி கான்செப்டில் ரூட் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டர்டாக இதுக்கு வந்து என்னென்ன தேவை, இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஷார்ட்ஸை பார்த்து வந்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் டியூனிங். நிறைய பேர் வந்து போன வீடியோ நல்லா ரீச் ஆச்சு, ஒரு 150 பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸோ மச். எனக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், இந்த எலிஃபண்ட் பின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாய், தேங்க்யூ ஸோ மச். பாய்.